பாதுகாப்பில்லாமல் உறுதியில்லாத வீட்டில் தங்கியிருந்த அழகம்மாவிற்கு இனி சொந்த வீட்டில் பாதுகாப்பாக தங்கலாம். மூணாறில் துயர வாழ்க்கை வாழ்ந்து வந்த அழகம்மாவிற்கு மனித உரிமை ஆணையம் கட்டிக் கொடுக்கும் வீட்டில் தரைக்கல்லிடப்பட்டது. கடந்த 20 வருடங்களாக மூணா கிராம பஞ்சாயத்தின் கீழில் சுத்திகரிப்பு தொழிலாளியாக வேலை செய்து வரும் அழகம்மா வேலை முடிந்து எம்ஜி நகரில் உள்ள பாதுகாப்பில்லாத வீட்டில் தான் தங்கியுள்ளார். மழை பெய்தால் தண்ணீர் கசிவும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வந்தது. உறுதியான ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று அழகம்மா பல நாட்களாக விரும்பி வந்தார். அந்த ஆசையை தான் தற்போது சென்டர் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற மனித உரிமை சங்கம் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. சங்கத்தின் தலைமையில் அழகம்மாவிற்கு சொந்தமாக 2 சென்ட் பூமியில் துயர வாழ்க்கையை நேரடியாக கண்டு வீடு கட்ட தீர்மானிக்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் ஜோசப் டிசில்வா வீடு கட்டுவதற்கான தரைக்கல் കുടില് പോലെയുള്ള ഒരു സ്ഥലത്താണ് അളകമ്മ താമസിച്ചു വന്നിരുന്നത്. ഒട്ടും സുരക്ഷിതമല്ലാത്ത മഴക്കാലത്ത് വെള്ളമൊക്കെ ചോർന്നൊലിച്ച് ജീവിക്കാൻ കഴിയാത്ത ഒരു സാഹചര്യത്തിലുള്ള ഒരു കൂരയിലാണ് അവർ താമസിച്ചു വന്നിരുന്നത്. അപ്പോൾ അത് കണ്ടിട്ട് വളരെ അതിൻ്റെ ഇടയ്ക്ക് ഒരു ആനയുടെ ആക്രമണം ഉണ്ടായി. കാലിന് ഗുരുതരമായ ഒരു പരിക്കോടുകൂടിയാണ് ഇന്നും ഈ നാടിനെ സേവിക്കാനായിട്ട് ഈ സഹോദരി ഇറങ്ങുന്നത്. അപ്പോൾ അവരുടെ ഒരു ജീവിതത്തിലേക്ക് ഒരു അടച്ചുറപ്പുള്ള ഒരു കെട്ടിടവും വീടും എന്നുള്ള ഒരു സ്വപ്നം സാക്ഷാത്കരിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് സെൻറ്റർ ഫോർ പ്രൊട്ടക്ഷൻ ഓഫ് സോഷ്യൽ ജസ്റ്റിസ് എന്ന മനുഷ്യാവകാശ സംഘടന മുൻകൈ എടുക്കുകയും அவருடைய സംഘടനയുടെ നേതൃത്വത്തിൽ ഒരു വീട് വെച്ചു കൊടുക്കാനായിട്ട് തീരുമാനമെടുத்தது. லைஃப் திட்டத்தில் உட்படுத்தி தன்னுடைய பேர் வீடு அனுமதிக்கப்பட்டதாக அழகம்மா கூறும்போதும் அது சரியான விதத்தில் சான்றுகள் இல்லாததால் நடைமுறை கொண்டு வரவில்லை. இதற்கிடையே 2024 செப்டம்பர் 25ஆம் தேதி வேலையிடத்தில் எதிர்பாராத விதமாக காட்டியானையின் தாக்குதல் ஏற்பட்டது. நல்லதண்ணி கல்லாரில் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் குப்பைகள் பிரிப்பதற்கிடையே காட்டியானை இவரை தாக்கியது. காட்டியானையின் தாக்குதலில் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆலுவா ராஜகிரி மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றார். 8 லட்சம் ரூபாய் மொத்தமாக செலவானது. 1.5 லட்சம் ரூபாய் பஞ்சாயத்து சிகிச்சைக்காக அனுமதித்தது. 1 லட்சம் ரூபாய் வனத்துறை நஷ்டீடாக கொடுத்தது. 5.5 லட்சம் ரூபாய் தற்போது கடன் உள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.